ரெண்டு கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்லுவேன். டாக்டர் கேட்காம எப்படி நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறது. இப்போ டெய்லி நம்ம இஞ்சி, மிளகு, சீரகம், மல்லி இத்தனை பொருட்கள் டெய்லி உணவுல பயன்படுத்தலாமா? இத்தனை பொருட்கள் ஏன் நம்ம டெய்லி உணவுல பயன்படுத்தணும்? உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் ஃபார்முலா என்ன? 5 தான். அதுல சேஞ்சே கிடையாது. 5 ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இன்னைக்கு இத்தனை விதமான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், இதுல இருந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனின்ட்டு வெஸ்டீஜுக்கு 2 வருஷம் தொடர்ந்து இதுல ஒரு 2 கேள்விக்கான பதில் வந்து இப்ப நான் சொல்ல போறேன். ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ் போய் பேசினாலே சொல்லுவாங்க, டாக்டரை கேட்காம எப்படி நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இல்லையா? இதான் முதல்ல கேட்பான், டாக்டர் கேட்காம எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே கேப்சூல்ல டேப்லெட்ல இருக்கிறதுனால ஒரு பயம் வருது. 2வது, எந்த அடிப்படையில இதை நான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? கேட்கிறாங்களா? இதுக்கான பதில் இப்ப நம்ம பார்க்கணும். சரி, முதல் விஷயம், இன்னைக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோய் இருந்தாலும் சரி, இன்னைக்கு 2 விஷயம் தான் கிடைக்கும். ஒண்ணு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிற மருத்துவம், இன்னொன்னு நியூட்ராசெட்டிக்கல் அப்படிங்கிற ஊட்டச்சத்து. சரிங்களா? இது 2 தான் இன்னைக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன்னு பார்மசூட்டிக்கல், அதை விட்டா நியூட்ராசெட்டிக்கல். இது 2 தான் இன்னைக்கு நமக்குள்ள கிடைக்கிறது. சரி, ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. ஆனா ஒரு டாக்டரோட சப்ஜெக்ட்ல இந்த உப உணவு, துணை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே கிடையாது. அவங்க படிப்புல இந்த நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு நியூட்ராசெட்டிகல்ஸ் பத்தி தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட நான் போய் கேனோடர்மா சாப்பிடலாமா, அலைவீரா சாப்பிடலாமா, ஆம்லா சாப்பிடலாமா என்ன சொல்லுவாரு? ஆனா அப்படின்னா பரவாயில்ல, எதையாவது சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பதிலா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பயத்துல விட்டுருவாங்க. எடுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு பயத்துக்குள்ளேயே நம்மள கொண்டு போய் விட்டுடுறாங்க. ஸோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டரை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, எந்த அடிப்படையில எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சரி, இப்போ டெய்லி நம்ம இஞ்சி, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள், மல்லி இத்தனை பொருட்கள் இதெல்லாம் நம்ம டெய்லி பயன்படுத்துறோமா? டெய்லி உணவுல பயன்படுத்துறோமா? சரி, இப்ப இத்தனை பொருட்கள் ஏன் நம்ம டெய்லி உணவுல பயன்படுத்தும்? எதனால தேவை? இல்ல, அதுக்கு இஞ்சி, மிளகு, பூண்டு நம்ம சேர்க்கணுங்கிற காரணம் இல்லையே இல்லையா? நீங்க காரணம் மிளகா பொடி போடுங்க, உப்பு வேணும்னா உப்பு போடுங்க, புளி பண்ண ஒரு லெமன் புளிச்சா புளிப்பு அதிகமா போகும் இல்லையா? மருத்துவ குணங்கள். ஏன்னா இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது. சரி, இந்த இஞ்சி, மிளகு, சீரகம் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏதோ புதுசா நம்ம கண்டுபிடிச்சு செஞ்சோமா? பாரம்பரியமா பல 1000 வருஷங்களா இதெல்லாம் வந்து ஒரு உணவுனா இப்படிதான் பண்ணணும்னு எல்லாமே இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி, இந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இதை போய் டாக்டர் கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணுமா? டாக்டர் மஞ்சள் சாப்பிடலாமா, நான் சீரகம் சாப்பிடலாமா, மிளகு சாப்பிடலாமான்னு போய் டாக்டர் கேட்டோமா? நிச்சயமா இல்ல. அப்ப எப்போ இந்த பொருட்கள் இதுக்கெல்லாம் மருத்துவ குணம் இருக்கு, இந்த டாக்டர் கேட்காம நம்ம பயன்படுத்துறோமோ, நீங்க எப்போ இந்த பொருட்கள்லாம் இஞ்சி, மிளகு, சீரகம், மல்லின்னு சொல்லி நீங்க பேரை வச்சீங்களோ, அதைத்தான் நான் ஆம்லா, அலோவேரா, கேனோடர்மா, குர்குமின்னு சொல்லி நான் பேர் வச்சிருக்கேன். அதை எடுக்க டாக்டர் கேட்க வேண்டாம், இதை எடுக்கும் டாக்டர் கேட்க வேண்டிய அவசியம். அதுக்கு மருத்துவ குணம் இருக்க பயன்படுத்தலாம், இதுக்கு மருத்துவ குணம் இருக்கு இதையும் பயன்படுத்தலாம், அவ்வளவுதான் விஷயம். இந்த அடிப்படையில தான் இந்த பொருட்களை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இது யாரையும் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ ஒரு மருத்துவத்திற்கும் ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இது சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். சைட் ஸ்பெசிபிக்னா, தலைவலிக்குதா மெடிக்கல் ஷாப்ல போய் என்ன பண்றோம்? தலைவலிக்கான மாத்திரை தான் வாங்கி போறோம் இல்லையா? தலைவலிச்சா தலைவலி மாத்திரைன்னு இருக்கு, உடம்பு வலினா உடம்பு வலிக்கு ஒரு மாத்திரைன்னு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு மாத்திரை அப்படிங்கிறது இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் அது போய் வேலை செய்யும். அதனாலதான் அந்த சைட் ஸ்பெசிபிக், குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்யறதுக்கு சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லு. ஆனா ஒரு சப்ளிமெண்ட், ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களுக்கும் போய் வேலை செய்யும். 2வது விஷயம், ஒரு மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க, கியூர் அப்படின்னு சொல்றோம். ஒரு மருத்துவம் குணப்படுத்தும் அப்படின்னா, ஏன் சுகர் குணமாக, குணமாக, தைராய்டு குணமாக, மூக்கு தேய்மானம் குணமாக, ஏன் நோய்கள் குணமாகுது இல்லை.
அப்போ ஒரு மருத்துவம் குணப்படுத்துங்கிறது வெறும் வாய் வார்த்தை தான். ஆனா ஒரு சப்ளிமெண்ட்ங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம்னா அத பிரிவென்ஷன், வருமுன் காப்போம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு சப்ளிமெண்டேஷன் ப்ரொஜெக்ட் பண்றோம். சரி, மெடிசன் யாருக்கு தேவைப்படும்? இருந்தா தேவை இல்லையா? சோ நோய் இருந்தா தான் மெடிசன் தேவைப்படும். நோய் இல்லைன்னா மெடிசன் தேவைப்படாது. ஆனா ஒரு ஊட்டச்சத்துங்கிறது யாருக்கு தேவைப்படும்? எப்ப தேவைப்படும்? மூச்சு விடுற எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் தான் இந்த ஊட்டச்சத்துக்கள். அப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு நோய் இருந்தா பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் மருத்துவம். யார் வேணாலுமே பயன்படுத்தக்கூடிய விஷயம் அதுதான் இந்த சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ். சோ இப்போ நிறைய பேர் கேட்கறது இந்த டாக்டரை கேட்காம எடுக்கலாமா, இல்ல நீங்க டாக்டரா இதெல்லாம் பத்தி பேசுறீங்க, இல்ல சாப்பாடுக்கு முன்னாடி எடுக்கணுமா பின்னாடி எடுக்கணுமா, இத எடுத்துட்டா நிறுத்திட்டா ஏதாவது பாதிப்பு வருமா, பக்க விளைவுகள் இருக்குமா, எல்லா கேள்விக்கும் பதில் தான். எல்லா கேள்விக்கும் பதில் தான். ஒரு மருத்துவத்துக்கும் சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் முதல்ல நமக்கு புரிஞ்சுதுன்னா இத பேச ஆரம்பிச்சாலே முதல்ல சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆவாங்க. சோ இது வரைக்கும் நம்ம முதல் பார்ட் என்ன பண்ணிருக்கோம், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணுங்கிற விஷயத்த இப்ப நான் தெளிவுபடுத்துறேன். ஏன்னா இது புரியாம நான் ஒரு ப்ராடக்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். பட் திரும்பவும் என்ன ஆகும், இந்த பொருட்கள் தப்பான முறையில தான் பயன்படுத்தும். அப்போ ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது உயிர் வாழ அத்தனை பேருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சோ இப்போ 5 தூண்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த 5 தூண்கள், ஒரு தூணுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் ஃபார்முலான்னு சொன்னேன். இப்போ 5 தூண்களுக்கு எந்த தூண்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபார்முலாவை ரெடி பண்ண முடியும். ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்கணும்.